இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸ் நான் வந்து வீலாக் பண்ண போகிறோம். கேம்பஸ் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வரேன், வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வர ஸ்டூடெண்ட்டை எல்லாரையுமே அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. நீங்கள் எப்படி காலேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? காலேஜ் என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு போன வருஷம் பையனை சேர்த்துருக்காங்க. நல்ல காலேஜ், பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ். டிசிப்ளின் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். ஒரு பையன் வந்து சேர்றான், அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் கொடுக்குறப்போ எந்த ஒரு கேரக்டரும் மாறாமல் வித் பிளேஸ்மெண்ட் ஆஃபரோட நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க? வெயிட் பார்த்துக்கலாம். ஒரு 8 ஒரு 5 கிலோ குறைச்சிட்டோம்னா ஒரு 4 கிலோ குறைக்கலாம் இல்லையா? ஷூ எல்லாம் போட்டால் நீங்கள் இந்த தடவை நம்ம பிளட் கொடுக்குறீங்க, உங்கள் ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்ற போகுது இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது. ஹாய் ஹாய் ஹாய். அடிக்கிற வேலை நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற மெயின் ரோட்டில் இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸ் நான் வந்து வீலாக் பண்ண போகிறோம். இந்த இன்ஜினியரிங் கேம்பஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம கேம்பஸ்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாம். விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இருக்கக்கூடிய அவங்களுடைய செகண்ட் கேம்பஸ். இந்த கேம்பஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உள்ளே போகிறேன், பார்க்குறேன், உங்களுக்கு வீலாக கொண்டு வரேன். பாய். ஓகே, நம்ம இப்போ கேம்பஸ்குள்ளே உள்ளே போக போகிறோம். உள்ளே நம்மளை வந்து பிக்கப் பண்ணுற ஒரு பேட்டரி கார் வச்சிருக்காங்க, இ வெஹிக்கிள். அந்த இ வெஹிக்கிள் உள்ளே போவோம். கேம்பஸ் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வரேன், வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கேம்பஸ்குள்ளே இப்போ ஸ்லோவாக பேட்டரி வெஹிக்கிளில் மூவ் ஆகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோட்லேருந்து கேம்பஸ்குள்ளே போகிறதுக்கு ஒரு 500 மீட்டர் வந்து உங்களுக்கு ரோடு இருக்குது. இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கேப்ஷனே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் சம்மர், கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 15-20 நாளில் வந்து கண்டிப்பாக ஒரு கூல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலேஜ் லொக்கேட்டாக இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பால்காட் கான்வாய் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த காலேஜ் இருக்குது. பொள்ளாச்சி பெல்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்னமும் வந்து ரொம்ப கூலான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷான ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம், கேம்பஸ்குள்ளே போவோம், என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற உங்களை நான் கொண்டு வரேன். இப்போ நம்ம கேம்பஸோடைய மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ள என்ட்ராகிறோம். என்ட்ராகும்போது ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மெயின் கேட் இருக்குங்க. செக்யூரிட்டி கேட் விட்டவுடனே ஒரு கார் பார்க்கிங் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு பக்காவாக ஒரு ஃபவுண்டைன் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. பிஎஸ்பி கிராண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போர்டு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த காலேஜில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 56 கம்பெனிஸ் வந்து இங்கே வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 14.5 LPA அண்ட் 19.5 LPA வந்து சேலரி வாங்குறதா கொடுத்துருக்குறாங்க. 7 பேர் ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 LPA, 8.5 LPA, 7.5 LPA, 7 LPA, 5 LPA அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து கம்பெனி நேமையும் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாருங்கள், இங்கே 1.8 LPA அப்படிங்கிறத கூட வந்து அவங்க வந்து கிளியராக போட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னா, ஹையர் லெவல் பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து அவங்க ஸ்டூடெண்ட் கீழே வந்து கம்மியான பிளேஸ்மெண்ட் ஆனது வரைக்கும் கிளியர் கட்டாக ஓப்பனிங்லேயே கொடுத்துருக்கனால இந்த டிரான்ஸ்பரன்சி இன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே தெரிகிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, அப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சேலரியும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே வர ஸ்டூடெண்ட்டை எல்லாரையுமே அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஓப்பனிங்கில் வந்து எனக்கு தெரியுது. உள்ளே போய் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நம்ம பார்ப்போம், பார்த்து அவர்கிட்ட பேசுவோம், பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்னே கேட்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ நம்ம இப்போ விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படிங்கிறது செகண்ட் கேம்பஸ் வந்து இப்போ ஒரு அட்டானமஸ் கேம்பஸாக மாறியாச்சு. இந்த வருஷத்துலேருந்து இவங்களும் வந்து அட்டானமஸ் ஆகிறாங்க. ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸ், நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். இப்போ தான் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பிளேஸ்மெண்ட்டில் எந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிருக்காங்க ஃபோட்டோகிராஃபோட வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் இன் 4 கம்பெனிஸ். அதாவது இதில் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 4 ஆஃபரு, 3 ஆஃபரு, அந்த மாதிரி 2 ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரே ஸ்டூடெண்ட்டு 4 கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அவங்க போர்ட்ஸில் அவங்க நேம் இருக்குது, அவங்களோட ஃபோட்டோகிராஃபோட போட்டிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டே நம்ம சாம்பிள் எடுத்து சந்திப்போம், இவங்கள்ட்ட பேசுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி பிளாக். அந்த பிளாக்னுடைய என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் நம்ம உள்ளே போக தான் போகிறோம். நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ காலேஜ் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். இப்போ காலேஜோட கிரவுண்டு பக்கம் அப்படி வரலான்னு பார்த்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து நின்று இருந்தது. ஸோ இங்கே நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வரக்காக தான் இந்த ஒரு இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கேம்பஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேம்பஸ் ஃபுல்லாக வந்து வெளியில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம். நம்ம A பிளாக் பார்த்தோம், B பிளாக் பார்த்தோம், அட்மிஷன் ஆஃபீஸ் உள்ளே காமிச்சேன், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் காமிச்சேன், கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பார்த்தோம். ஸோ இப்போ இத்தனை பிளாக்ஸ் வந்து நம்ம அவுட்டரில் பார்த்தோம். இப்போ எல்லா பிளாக்குள்ளேயும் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், ஸ்டாஃப் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அங்கே என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வீலாக கம்ப்ளீட்டாக கொண்டு வரேன். ஸோ
ஸோ இந்த வீலாக் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கேம்பஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன முயற்சி தானே. ஸோ இப்போ தான் நம்ம உள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கேம்பஸ்குள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாவ். ஸோ ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிசப்ஷன். இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, விஎஸ்பி இன்ஸ்டிடியூஷன்ஸு அவங்க தான் சேர்மன் சார் பால்சாமி சார். என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆகிருக்கு. அக்ரிடேட்டட் பை NAC A+ அண்ட் NBA அக்ரிடேட்டட் கோர்சஸ் CSE மெக்கானிக்கல் ட்ரிபிள் அண்ட் ECE. உள்ள அப்படியே நம்ம என்ட்ரு ஆகணும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோடைய ஒரு கேரிடர் தான். இப்போ கேம்பஸ் உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ் பார்க்குறோம். இந்த அட்மிஷன் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போகலாம். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அட்மிஷன் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அட்மிஷன் ஆஃபீஸ் உள்ளே போகலாம். சூப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ காலேஜ் உள்ளே இருக்கக்கூடிய அட்மிஷன் ஆஃபீஸ் உள்ளே வந்திருக்கோம். அட்மிஷன் ஆஃபீஸ் அமக்கலப்படுத்தியிருக்காங்க. வணக்கம். நம்ம அட்மிஷன் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வந்தோம். உள்ளே வந்து 2 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ சார், உங்கள் பேருங்க? என் பேர் கணபதி. எங்கேருந்துங்க வரீங்க? கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரியிலேருந்து வரீங்களா? சூப்பர், அருமையான ஊராச்சே. தம்பி உங்கள் பேர்? மதன். ஓகேப்பா. இது அப்பாவா? ஆமாம். ஓகே. இங்கே என்னவா வந்திருக்கீங்க இப்போ ட்ரிபிளியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்க வந்திருக்கேன். ட்ரிபிளி படிக்கலான்னு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். கையை கொடுங்களேன். ஏன் தெரியுமா, நான் ஒரு ட்ரிபிளி இன்ஜினியரு. வந்த ஓப்பனிங்கே வந்து அமக்கலமாக இருக்குங்க. ட்ரிபிளி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா நான் ட்ரிபிளி, இவரும் ட்ரிபிளி. ஸோ ஓப்பனிங் நல்லா இருக்குது. போக பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி காலேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? காலேஜ் என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு போன வருஷம் பையனை சேர்த்துருக்காங்க. நல்ல காலேஜ், பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ், நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் வந்துருக்கேன். உங்களுக்கு வந்துருக்கு, பிடிச்சிருக்கு? வந்தவொடனே பார்த்து பிடிச்சிருக்கு. பையனுக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கப்பா? பார்த்தீங்க, சுற்றி பார்த்தீங்களா? ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே. இந்த காலேஜுக்குள்ளே வந்தவொடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? கிரவுண்டு. வெரி குட். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேனா? பாருங்கள், ஸ்போர்ட்ஸ்மேன் ஒன்று ரொம்ப பிடிச்சது கிரவுண்டு. நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்க? எல்லாமே விளையாடுவீங்களா? ஸோ பார்த்தவொடனே கிரவுண்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள். ஜிம்மு. அதை பார்த்தா ஜிம் பாடி மாதிரி தான் இருக்கீங்க. வெரி குட். நல்லா ஜிம் பண்ணுங்கள், நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நீங்கள் என்ன கனவோடு வந்தீங்களோ அந்த கனவு நினைவாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓப்பனிங் அமர்க்கமாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாங்க. ஹலோ மேம். Hello sir. How are you ma'am? Yeah, fine sir. Good. Actually நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? I am chemistry department sir. ஓகே. இங்கே அட்மிஷன் ஆஃபீஸில் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அட்மிஷன்ஸ்க்கு இன்சார்ஜாக இருக்கீங்களா? எஸ். ஓகே. சூப்பர். எப்படி காலேஜ் எப்படி இருக்கு மேடம்? Yeah, fine sir. சூப்பர். ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? இங்கே 1.5 years. ஓகே. காலேஜ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? Yeah. தேங்க்யூ மேடம். Thank you sir. ஸோ இந்த அட்மிஷன்ஸ் பிளாக்கில் நம்ம உள்ளே போகிறோம். இங்கே இன்னும் ஒரு கம்பார்ட்மெண்ட், செகண்ட் பார்ட் மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. உள்ளே சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அமக்கலமாக ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்குது இந்த ஆஃபீஸு. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலர் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான ஒரு மாடல் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம அட்மிஷன் ஆஃபீஸரை உள்ளே போய் பார்க்கலாங்க. பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ சார். சாரி சார், வித்தவுட் எனி நோட்டீஸ் சடனாக வர வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே. ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் சார். குட். ஓகே. உங்கள் பேருங்க சார்? டாக்டர் வரதராஜ். ஓகே. உட்காருங்க. டாக்டர் வரதராஜன் சார் நம்ம இப்போ மீட் பண்ணோம். சார் வந்து அட்மிஷன் பேனல் மெம்பராக இங்கே இருக்காங்க. சார்கிட்ட வந்து உங்கள் சார்பாக சில டிஸ்கஷன்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். எப்படி சார் இருக்குது இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம கேம்பஸ் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அட்மிஷன்ஸ் வரவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? நம்ம அட்மிஷன்ஸ்னுடைய எப்படி நம்ம அட்மிஷன் ஸ்டைல் என்ன, நம்ம என்ன மாதிரி கட் ஆஃப்ஸ் நம்ம கொடுக்குறோம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம்? அட்மிஷன்ஸ்க்கு வராங்க, வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் சார்? சார், அட்மிஷன் வர்ற பேரண்ட்ஸ் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும், அது மிடில் கிளாஸ், ஆவரேஜ் கிளாஸ், ரிச் ஃபேமிலி, எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெளியில் போகிறப்போ கம்பல்சரி ஆஃபர் லெட்டர் இருக்கணும். மெயின் பாயிண்ட் அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து டிசிப்ளின் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். ஒரு பையன் வந்து சேர்றான், அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரிட்டன் கொடுக்குறப்போ எந்த ஒரு கேரக்டரும் மாறாமல் வித் பிளேஸ்மெண்ட் ஆஃபரோட நாங்கள் ரிட்டன் பண்ணணும். அதை தான் எய்மாக பண்ணி இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃபர் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு அதர் காலேஜஸ்
ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நாங்கள் வந்து 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னோட இன்ஸ்டியூஷனில் 650 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் இருக்காங்க அப்படின்னா வெளியில் போகிறப்ப எனக்கு 650 என்னால் ஆஃபர் லெட்டர் வாங்கி தர முடியுது. ஓ வெரி குட் வெரி குட். அதுதான் மெயின் சக்ஸஸே. அதே மாதிரி கம்பேர்ட் வித் அதர் காலேஜஸ் நாங்கள் வந்து மல்டிபிள் ஆஃபர் வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் நிறைய கொடுக்குறோம். என்ன அப்படின்னா நிறைய காலேஜில் 1:1 வச்சுருக்காங்க சார். இப்போ எம்என்சி பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கைவிட்டு எண்ணிடலாம். அத்தனை காலேஜஸில் எம்என்சி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா கம்பேர்ட் வித் அதர்ஸ் நாங்கள் வந்து மல்டிபிள் ஆஃபர் வாங்குறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அலோவ் பண்ணுறோம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஈவன் ப்ரீவியஸாக அவன் வந்து பிளேஸ் ஆயிருந்தாலும் ஆகலைனாலுமே நாங்கள் வர்ற கம்பெனியில் வந்து அலோவ் பண்ணிடுறோம். அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டு மல்டிபிள் ஆஃபர் வாங்கிக்கலாம். வாங்குற ஆஃபரில் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபேமிலி லெவலில் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்டர்ஃபேர் ஆக மாட்டோம். வெரி குட். ஸோ அப்போ உள்ள வர ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் வரும்பொழுதே வந்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட போர்ட்ஸ்லாம் போட்டுதாங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. மல்டிபிள் நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிபிள் ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்கு வந்து உண்மையிலே கேலிபர் இருந்ததுன்னா பிளேஸ்மெண்ட் அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்க எத்தனை ஆஃபர் வேணால் வாங்கிட்டு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கிறது ஒரு டிஃபரன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. எஸ் சார் எஸ் சார். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எனிவே சார் ரொம்ப சந்தோஷம். உங்கள் கேம்பஸ் வந்து சுற்றி பார்க்குறேன். ஓகே. அட்மிஷன் ஆஃபீஸ் ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க. பக்காவாக இருக்குது. உள்ளே வரும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து பார்க்க முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ ஹலோ ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். உங்கள் பேருமா? ரூபினி. உங்கள் பேர்? ரக்ஷனா. உங்கள் பேர்? ஷெரின். ஷெரின் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். நீமா? கோயம்புத்தூர். ஓகே. நீங்கள் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். இந்த காலேஜ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? ஏடிஎஸ். ஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா Data சயின்ஸ். science. ஏன் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க? அப்கமிங் டிபார்ட்மெண்ட்டுங்கனால அதை சூஸ் பண்ணோம் சார். ஓகே. இங்கே லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு சார். நிஜமாவா? ஆமாம் சார். ஓகே. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுங்க? நானும் அது சேம் இப்போ 3 பேர் ஒரே கிளாஸா? எஸ் சார். ஓகே ஓகே. உங்கள் 3 பேருமே காலேஜ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். நிஜமாவா சொல்கிறீங்க? எஸ் சார். லேபெல்லாம் சூப்பராக இருக்கா? எஸ் சார். ஸ்டாஃப் எல்லாம்? எஸ் சார். இப்போ நீங்கள் ஸ்கில்டு கோர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடத்துகிறாங்களா? எடுக்கிறாங்க சார். என்ன கோர்ஸ்? இப்போ ரீசெண்டாக பைத்தான் எடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே. லாங்குவேஜ் எல்லாமே சொல்லி தராங்க. சரி. கிளவுட் எடுத்துட்டு இருக்காங்க சார். க்ளவுடும் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க? எஸ் சார். ஓகே. ஒரு சேஸ் சொல்லிடலாமா? சேஸ். ஸோ இன்றைக்கி கேம்பஸ்குள்ளே வந்துட்டு இருந்தேன். வரும்போது திடீர்னு பார்த்தா இங்கே பிளட் டொனேஷன் கேம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இங்கே வந்து இந்த நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி என்எஸ்எஸ் இருக்கிற அதாவது நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பேசுவோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு மனிதனே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே நம்ம என்ன இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பிளட் டொனேஷன் நடக்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க். ஆமாம் சார். ஓகே. எவ்வளோ பேர் இப்போ ஆயிருக்காங்கம்மா? 98 மெம்பர்ஸ் சார். 19 பேர். நல்ல வாலண்டியர் வராங்களா? நிறைய வாலண்டியர் வராங்க சார். ஓகே. ஓடி கிடைக்கும் அப்படின்னு தானே? சில அப்பெல்லாம் இல்லை சார். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளாஸ் உடனே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. எஸ் சார். ஓகே வெரி குட் வெரி குட். வெயிட் பார்த்துக்கலாம். ஒரு 8 ஒரு 5 கிலோ குறைச்சிட்டோம்னா ஒரு 4 கிலோ குறைக்கலாம் இல்லையா? ஷூ இதெல்லாம் போட்டால். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படிங்கிற மாதிரி 2 பாயிண்ட் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். வா. ஸோ இங்கே ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கியா? இல்லைங்க. எவ்வளோ பிளட் எடுத்தாங்க உங்ககிட்ட? தெரியல. 6 லிட்டர் எடுத்துருப்பாங்களா? அவ்வளோ எடுக்கலையா? ஓகே. எப்படி சந்தோஷமா இருக்கா? பிளட் கொடு ஒரு உயிரை வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க. இருக்கு. குட் 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 சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் ஏரியாஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். ஹலோ மேடம். சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கேங்க மேடம் இருக்கீங்க? நான் ஜிஹெச்சில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஜிஹெச்சுங்களா? நம்ம தமிழக அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. இது வந்து என்னங்க பிளட் குரூப் டெஸ்டிங் தானே? செக் பண்ணுறது என்னதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் தெரிஞ்சாலும் நாங்கள் ஒருக்கா பேக் எடுத்துட்டு செக் பண்ணி அவங்க சொல்கிறது தெரிஞ்சாலும் நம்மளும் ஒரு தடவை டெஸ்ட் நம்ம பண்ணிக்கிறோம். ஒருக்கா டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே ஓகே. எப்படி தைரியமாக இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து? தைரியமாக தான் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே ஓகே. நம்ம இங்கே டாக்டர் சார் மீட் பண்ணுவோம். நைஸ் மீட்டிங்கு சார். பிளட் டொனேஷன் பண்ணுறதை பற்றி ஒரு 2 வார்த்தை சார். ஏன் பிளட் டொனேஷன் பண்ணணும்? அதனால் ஏதாவது இப்போ என்னென்ன பிளட்டை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லைங்களா? அந்த ஆஸ்பெக்டில் இப்போ பிளட் டொனேட் பண்ணுறது நல்லதா கெட்டதா? இன்றைக்கி நம்ம இந்த பிஎஸ்பி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்களேன். நீங்கள் பிளட் தரதுனால பார்த்தீங்கன்னா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்படுதுங்க. இப்போ டெலிவரி சமயத்தில் எந்த டெலிவரி கேஸ் வேணால் பிளட் ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4-5 யூனிட்லாம் போட வேண்டியிருக்கும். ஸோ சைலண்ட்டாக வந்து நீங்கள் நிறைய உயிர்களை காப்பாற்றுறீங்க. உங்களுக்கு 3 டேஸில் ரத்தம் ஊறிடும். 3 மந்த்ஸ்க்கு ஒரு கொடுக்கலாங்க. பட் நீங்கள் ஒரு தடவை பிளட் கொடுக்கறனால உங்களால் எத்தனையோ உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுது. ஓகே. லைஃப் டைமில் ஒருத்தர் வந்து எவ்வளோ நாள் பிளட் டொனேட் பண்ணலாம்? நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்கலாம். 18 இயர்ஸில் 65 இயர்ஸ் வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தால் கொடுத்துட்டே இருக்கலாம். எடுக்க ஊறிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஊறி இந்த பிளட்டு தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாதுங்களா? பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே.
தேங்க்யூ சார். எனிவே கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்க இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது உங்களுடைய சர்வீஸ்க்கு என்னுடைய தேங்க்ஸ் பர்சனலாக. இங்கே பாருங்கள் கேர்ள்ஸும் கொடுத்துட்ருக்காங்க, அதுதான் ரொம்ப அமர்க்கமாக இருக்குது. நம்ம கேர்ள்ஸ் பார்க்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் இல்லைங்களா சிஸ்டர்? அவங்க டிஸ்டர்ப் பண்ணலாங்களா? பண்ணக்கூடாது தானே? பேசலாமா? பேசலாமா? நீங்கள் பயப்படுறீங்க, அவங்க பேசலாம். பேசலாம். ஹலோ, உங்கள் பேருமா? பவதானி சார். எங்கேருந்துமா வரீங்க? நான் இங்கே மதுக்கரை மார்க்கெட் சார். மதுக்கரையிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தடவை நம்ம பிளட் கொடுக்குறீங்க, உங்கள் ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்ற போகுது இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌட் மூமெண்ட் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். டேக் ரெஸ்ட். நல்லா சரியா? உங்கள் பேருமா? துர்கா தேவி. ருத்ரா, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? துர்கா தேவி. துர்கா தேவியா? எங்கேருந்து வரீங்க? பழனி சார். பழனிலேருந்து வரீங்க. ஓகே, எத்தனை தடவை இதுக்கு முன்னாடி பிளட் கொடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் சார், இது செகண்ட் டைம். இது செகண்ட் டைம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்பப்போ பிளட் கொடுப்பீங்க நீங்கள்? கொடுப்பேன் சார். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நம்ம ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கூட நம்ம சேர்ந்து நிற்கிறோம். இவங்க வந்து அப்பப்போ இந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கிற ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. இதனால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படுது அப்படிங்கிற பாயிண்ட்டில் இவங்க எல்லாருடைய சார்பாகவும் நம்ம காலேஜஸோட சார்பாகவும் இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ்மா. டூ யுவர் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணுங்க. பார்க்கலாம், இதை மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேருக்கு பார்ப்பாங்க. ஒரு அவேர்னஸாக இருக்கும். இன்னும் நிறைய இந்த மாதிரி நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நானும் கேட்குறோம். கேம்புக்கு நாங்களும் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணுறேன். ஒரு ஹாய் சொல்லிடலாம் எல்லாம் சேர்ந்து. ஹாய். ஸோ நம்ம காலேஜோட கேண்டீன் பார்க்கலான்னு வந்தோம். கேண்டீனுக்குள்ளே ராயல் ஃப்ளேம் கேஃபட்டீரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. கேண்டீனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலேஜோடைய கேண்டீன். இப்போது இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டாலும் இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க, பார்க்க முடியுது நம்மளால். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கேட்டு பார்ப்போம், ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்போம். ஓகே, நம்ம கேண்டீனில் வந்தோம். கேண்டீனில் வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம். அவங்கள்ட்ட பேசலாம். என்னப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியா? ஆமாம் சார். ஹாஸ்டலா? கன்னியாகுமரிலேருந்து இவ்வளோ தூரம் எப்படி? காலேஜ் பிடிச்சிருக்கா? ஆமாம் சார். கேண்டீனில் பிடிச்சிருக்கா? ஆமாம் சார். இது என்ன இது கையில்? இதுக்கு பேர் நான் சின்ன வயசில் இதை வச்சு ஏதோ ஸ்வாட் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஐஸ்கிரீம். என்னப்பா? டியூப் ஐஸ். அது டியூப் ஐஸ். ஓகே, இப்போ வெரி சம்மர் இருக்கிறதுனால ஐஸ். உங்கள் பேர்? சரண்நாத். உங்கள் பேர்? சரவணன். எப்படி கேண்டீன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நினைச்சதெல்லாம் கிடைக்குது? நினச்சதெல்லாம் கிடைக்கும், ஓரளவு கிடைக்கும். காஸ்ட்லாம் எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கு. பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐஸ்? இந்த ஐஸ் அடிக்கடி காலியாகி போய்டும். வெரி குட். ஹலோ ஒரு நிமிஷம். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். உங்கள் பேருமா? ஹரிணி. எங்கே போயிட்டுருக்கீங்க வேகமா? சார் ஃபார் டிபார்ட்மெண்ட் போயிட்டீங்க. உன் பேருப்பா? மாரியம்மாள். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் உடுமலை சார். உடுமலை. நீ எந்த ஊர்லேருந்து வர? பொள்ளாச்சி. எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். நம்ம டிபார்ட்மெண்ட்டா? வெரி குட் சூப்பர். எப்படி இருக்கு இங்கே ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டு? நைஸ் சார், வெரி குட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். குட், நைஸ். ஓகே, என்ன லேப் இருக்குங்க இங்கே? ட்ரிபிளியில் ஏதாவது 2 லேப் பேர் சொல்லுங்கள். இபி லேப். எந்த இயர் நீங்கள்? ஃபர்ஸ்ட் இயர். அப்போ ஓகே. அதுக்கப்புறம் வேறு லேப் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இபி லேப் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அங்கே? சார் நிறையா அங்கே எல்லாமே வந்து எங்களுக்குன்னு தனியாக கொடுத்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண செய்வோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பேர் ஏதாவது ஒன்று? தியரம்ஸ், நாட் அண்ட் தியரம்ஸ், அந்த மாதிரி தியரம்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கு, சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். எஸ் சார். அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு காலேஜ்? எஸ் சார். டிசிப்ளினாக இருக்கா காலேஜ்? சார் வெரி டிசிப்ளின் சார். நல்லா படிக்கலாம், எல்லாமே டீச் பண்ணுறாங்க. குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்லா படி, கம்ஃபர்டபுள் பிளேஸ். உண்மையிலே நல்லா இருக்கு. கம்ஃபர்டபுள். ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி லேபை பார்க்கலான்னு போகிறோம். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஹலோ. How are you? Fine sir. உங்கள் பேருப்பா? Jeffrey sir. ஜெஃப்ரின். Yes, ஜெஃப்ரின் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கன்னியாகுமரி sir. கன்னியாகுமரி. Yes sir. வெரி குட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இங்கே? Turning பண்ணுறேன் sir. டர்னிங். ஓகே, எங்கே பண்ணுங்க. ஸோ மெக்கானிக்கல் ப்ராக்டிஸில் டேர்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் கொஞ்சம் பண்ணட்டுமா? எஸ் பண்ணுங்க. இது வந்து இந்த பொசிஷன் இல்லையா? இல்லை சார், இது வந்து மூவ்மெண்ட் இல்லைங்களா? ஆமாம் சார். ஸோ இது மேனுவலாக பண்ணுறது இல்லையா? ஆமாம் சார். ஓகே. ஸோ டூல் டர்னிங் அப்படிங்கிறது தானே அது சார்? ஓகே, எப்படி இருக்குது லேர்னிங்? எப்படி இருக்குது உங்களுக்கு இங்கே? ஓகே சார், பெஸ்ட் சார். ஓகேண்ணா? பெஸ்ட்டாக இருக்குது சார். பெஸ்ட்டாக நல்லா. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு? மெக்கானிக்கல். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஒரு கெத்து இருக்கா உங்களுக்கு? எஸ் சார், கெத்து சார். அந்த கெத்தோட ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஹாய். நம்ம இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேபோடைய லேத்து தான் ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 1-to-1, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு லேத்தை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்ச் மெஷின்ஸ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு ஒன்று உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்ரேஷனில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான் வந்து படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இங்கே வருது. ஸோ இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேபில் வந்து 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அந்த 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி தான் நம்ம பார்க்க உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, how are you? Fine, good. Hello sir. Sir, nice meeting you. Nice meeting you sir. Nice meeting you sir. இது என்ன 3D பிரிண்டிங் மிஷின் மாதிரி இருக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே ரைட். ஓகே ஓகே. இப்போ ஏதோ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வாங்க, இது கொஞ்சம் புத்தா ஸ்டாச்சு வந்து இது ஆக்சுவலாக வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்குது 3D பிரிண்டிங்கில். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து இங்கே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், அது என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். ஹலோ, உங்கள் பேருப்பா? சார் ராம் சிவம், தேர்ட் இயர் மெக்கானிக்கல். ஓகே, எந்த ஊர்லேருந்து வரீங்க? சார் திருப்பூர்லேருந்து. திருப்பூர்லேருந்து. நீப்பா? சார் என் பேர் அஜய் ஆதிராஜ், உடுமலையிலேருந்து வரேன். உடுமலையிலேருந்து வரீங்க. உங்கள் பேருங்க? சார் என் பேர் எழில், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். உங்கள் பேர் என்னங்க? எழில். எழில். எழில் கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூர். உங்கள் சார் ப்ரொஃபஸரா? எஸ் சார், ஹெச்ஓடி சார். ஹெச்ஓடி, ஏதாவது டிபார்ட்மெண்ட். எஸ் சார், நீங்களே உள்ளே இறங்கி நிற்கிறீங்களா? ஆமாம் சார். 3D பிரிண்டிங் நீங்கள் தான் கேர் எடுத்துக்கிறீங்களா சார்? எஸ் சார். சார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். I'm Dr. T. Venkadajapathi, Head of the Department of Mechanical Engineering, sir. ஸோ இப்போ நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? இப்போ இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் இதில் இருக்குது. ஆமாங்க சார். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து பிரைட்டுங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் 3D பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல் இஸ் பீயிங் ஆடட் டூரிங் த ப்ராசஸ். ஸோ த வேஸ்டேஜ் இஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஒன். ஈவன் ஐஐடி மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கே வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி they constructed within a short span. ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் வெரி வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் இது யூஸ் பண்ணது வந்து ஐஐடி மெட்ராஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரூவன் ரெக்கார்ட். ஸோ நவ் த 3D பிரிண்டிங் இஸ் அன் எமர்ஜிங் டெக்னாலஜி, ரைட்டுங்களா? ஈவன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிட்டி ரோபோ பார்த்தீங்கன்னா 2.0 பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே, நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட கேட்குறேங்க சார். ஓகே, இது எப்படி என்ன ப்ரோக்ராமிங் என்ன இதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். ப்ரோக்ராமிங் வந்து பைத்தான் தான் சார், ஜென்ரல் பைத்தானு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம எக்ஸ்ட்ரூடு பண்ணும்போது ஜி கோடில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் சார். ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? பண்ணியிருக்கோம் சார். பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது எப்படி இப்போ ஸ்பெஷல் ஸ்கில் கோர்சஸாக எடுக்கிறீங்களா இல்லை உங்கள் சப்ஜெக்ட் எது வருதா? ஸோ சப்ஜெக்ட் ஸ்பெஷல் ஸ்கில் கோர்ஸ் நாங்களே பண்ணிக்கிறோம் சார். படிக்கிறோம் சார். இப்போ இது படிக்கிறதால ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு? எஸ் சார், ப்ரௌட் ஃபீல் இருக்குது சார். டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்குறோங்கிற ஃபீல் இருக்குது. எஸ் சார், இருக்குது சார். எனக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்க முடியுமா? அது ப்ரோக்ராமிங் வச்சுருக்கீங்க, அது என்ன பண்ணுறது? ப்ரோக்ராமிங் சார், ப்ரோக்ராமிங் வந்துட்டு நம்ம மெமரி கார்டில் வந்து ஸ்டோர் பண்ணி இதில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் சார். நம்ம பண்ணி வந்து கனெக்ட் பண்ணி இதில் போட்டோன்னா இதில் போட்டோன்னா வந்து வந்துடும் சார். உங்களுக்கு வந்துடும். ஆமாம் சார், வந்து லேர்னிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. எஸ் சார். வந்து இதனுடைய இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுக்க முடியுமா? யார் கொடுக்குறீங்க? நீங்கள் 3 பேர் யாரோ ஒருத்தர் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுங்களேன் சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து எதில் மேட் பண்ணியிருக்காங்கன்னா பாலிலாட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க சார். சரி. PLA ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த இதில் இது டிரைவிங் மோட்டார்னு ஒன்று இருக்குது சார். அந்த இதில் பாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். மொத்தமாக இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லுவோம் சார். இந்த எக்ஸ்ட்ரூடரில் தான் வந்து நாசில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹீட்டர் இருக்கும். ஏன்னா ஹீட்டர் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து நம்ம மெல்ட் ஆகும் சார் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே. அது மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும். ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி அதை சால்டிஃபை பண்ணுவோம் சார். இது யார், என்ன பொம்மை இது? சிவாஜி சார். சிவாஜி பொம்மை, வீர சிவாஜி இல்லையா சார்? ஸோ இது நீங்கள் தான் பண்ணீங்களா? முதல்ல பண்ணியாச்சு சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பண்ணது சார். இப்போ வந்து முத்தா ஸ்டாச்சு வந்து வேணும்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம் சார். சைடு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிலாக்டிக் ஆசிட் இருக்குங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடர் போர்ஷன். இந்த எக்ஸ்ட்ரூடர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கும். அந்த ஹீட்டர் என்னன்னா இது வந்து சாலிட் வயர் மாதிரி இருக்கு. ஸோ இந்த சாலிட் வந்து when it is being heated what happen it is converted into liquid form, ரைட்டுங்களா? அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நாசல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து it is forcefully injected. அப்போ என்ன ஆகும், what happen, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா it is that liquid layer
இஸ் டெபாசிட்டட் ஆன் தி சாலிட் சர்ஃபேஸ். இது சாலிட் சர்ஃபேஸ், இந்த பெட் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, இந்த பெட் ஹீட் இதில். அப்போ என்ன ஆகும், வாட் ஹேப்பன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் லேயரில் ஒரு லிக்விட் லேயர் எம்பெட் ஆகும். அதை வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஃபேன் இருக்குது. யூ கேன் see that fan. The fan வந்து is going to remove the heat from that liquid metal. அப்போ then it is converted into solid. So that solid is perfectly glued into that. அது பார்த்தீங்கன்னா அந்த glue ஆயிரும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் திருப்பி liquid layer is again deposited over the surface. Then it will become solid. Then again the liquid layer by layer, that is called a layer by layer additive manufacturing process. அப்போ ஒரு solid layerல ஒரு liquid வரும்போது it is perfectly embedded. அந்த இதில் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் இதாயிரும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சாலிட் ஆயிரும். again it will become solid. Then such a way that portion, that entire portion is being built from that bottom surface to top surface. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களுக்கு லேர்னிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ் சார், சூப்பராக இருக்கு. ஒரு ஹாய் சொல்லிடலாமா? சந்தோஷமா? எஸ் சார், சொல்லிடலாமா? ரெடி? உங்கள் சார் கூட சேர்ந்து சொல்லிடலாமா? ஹாய். நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லெபார்ட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வரும், ஈவன் சிவில் இன்ஜினியரிங் வரும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டர்பைன் சொல்லுவாங்க, கெப்லான் டர்பைன், பெல்டன் டர்பைன், ஏதாவது வந்து இந்த பவர் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஃப்ளூயிட் மிஷனரி லெபார்ட்டரி அப்படிங்கக்கூடிய லெபார்ட்டரி இது. ஸோ அதே மாதிரி நிறைய ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸ் இந்த சைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் எனி ஃப்ளூயிட் வந்து ஒரு ஃப்ளோவில் இருந்தால் அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ், ப்ரெஷர் எப்படி இருக்குது, வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஹைட்ராலிக்ஸ் பேஸ்டும் சில விஷயங்கள் வந்து இவங்க படிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இசி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே இருக்கோம். இசி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சிஆர்ஓஸ் இருக்குது, நிறைய மைக்ரோ ப்ராசஸர் கிட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கொண்டு வரோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஆர்ஓ. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுவோம். ஹாய், ஹவ் ஆர் யூமா? ஃபைன் சார். நீங்கள்? உங்கள் பேர்? அர்ச்சனா. அர்ச்சனா. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் பேர்ப்பா? திவ்யதாரண்யா. திவ்யதாரண்யா. எங்கேருந்து வரீங்க? கிணத்துக்கடவு சார். கிணத்துக்கடவு. வெரி குட்மா. நீமா? இனியா. இனியா எங்கேருந்து வரீங்க? கோவைப்புதூர். கோவைப்புதூர். இனியான்னு இப்போ ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்குல்ல, நீங்கள் பார்ப்பீங்களா அந்த சீரியலை? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஹலோ மேடம். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். இது என்ன லேப் மேடம்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ்? சார் இது கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் லேபுங்க சார். இங்கே பேசிக்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் போகிறோம். இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் வந்து அவங்க பண்ண போகிறாங்க, பண்ணி அவுட்புட்டை எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு இதிலேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுன்றத எக்ஸ்பெரிமெண்ட்டாக நாங்கள் கொண்டு போகிறோங்க சார். ஸோ பேசிக்ஸே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு அவங்களுக்கு போகணும். இங்கே என்னென்ன லேப்லாம் இருக்குது மேடம் உங்களுக்கு? கம்யூனிகேஷன்ஸ்லாம் என்னென்ன லேப்லாம் இருக்குது? கம்யூனிகேஷன் லேப் இருக்குங்க சார், ஆப்டிக்கல் அண்ட் மைக்ரோவேவ் லேப் இருக்குது, மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் லேப் இருக்குங்க, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் லேப் 4 லேப் உள்ள இருக்குங்க சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு லேப்லேருந்து அடுத்த லேபுக்கு அட்வான்ஸ் ஆவாங்க சார். இப்போ ஃபண்டமெண்டல் லேப்னா என்ன லேப்? ஃபண்டமெண்டல் லேப்ஸ் எங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் லேப் தான் ஃபண்டமெண்டல்ஸுங்க சார். அதுக்கு பேசிக் வந்து உங்களுக்கு எல்ஐசி லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் லேப் இருக்குங்க சார். ஸோ அந்த லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் லேபுக்கும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் லேப் பேசிக்ஸ். ஸோ அதை ரெண்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் லேப் அவங்க ஈஸியாக பண்ண முடியும். கம்யூனிகேஷன் சிஸ்டம் லேப்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆண்டனா, ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் இதெல்லாம் அதுதான் அந்த கம்யூனிகேஷன் பாயிண்ட். ஆமாங்க சார். ஓகே அதெல்லாம் இருக்குங்களா நம்மகிட்ட? அதெல்லாம் இருக்குங்க சார். மாடுலேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், இந்த மாதிரி மாடுலேஷனுக்கு எப்படி போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ரெக்டிஃபயர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மாடுலேஷன், அந்த சிக்னல்ஸ் வந்து எப்படி மாடுலேட் பண்ணணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுங்க சார். ஸோ அந்த பேசிக்ஸ்லேருந்து அவங்களுக்கு போனோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக இப்போ ரெக்டிஃபயர் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே தேங்க்யூ. எப்படி லேர்னிங் எப்படிமா இருக்குது? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சார் லேர்னிங் நல்லா இருக்கு சார். இப்படி திரும்பி சொல்லுங்கள். லேர்னிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார். எல்லாமே கற்றுக்க முடியுது. அப்படியா? நிஜமாவா? நிஜமா சார். ஓகே. இல்லை காசு கொடுத்து போய் சொல்கிற மாதிரி இருக்குது சார். இல்லை சார், நல்லாவே கற்றுக்க முடியுது. எல்லாமே ப்ராக்டிக்கலாக நாங்களே பண்ணி கற்றுக்குறோம். தேங்க்யூ. இந்த அந்த பொண்ணு சொல்கிறது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். எல்லாம் பேசி வச்சுட்டு பேசுகிறீங்களா? இல்லை எங்கேருந்து? ஹாட்லேருந்து வருதா? ஆமாம் சார், பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஹாட்லேருந்து வருதா? ஒரு ஹாய் சொல்லிடலாமா சந்தோஷத்தோட? ஹாய் சார். நம்ம ஒரு சாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன அடுத்த நேரம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம காலேஜ் சுற்றி பார்த்து வந்துட்டே இருந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸாம் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு எப்போவுமே பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பயோமெட்ரி சிஸ்டம் வந்து இங்கே வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் மானிட்டரிங் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் பயோமெட்ரி தான். முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு டீச்சர் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லை ரோல் நம்பர் சொல்லி கூப்பிட்டு தான் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இங்கே அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ங்கிறது பயோமெட்ரி சிஸ்டமாக நமக்கு இருக்குது. நம்ம பார்க்கலாங்க அதையும். சரி, நம்ம இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் ரூம் மாடலில் உள்ள உட்காந்துருக்கோம். இந்த கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி டைப் கிளாஸ் ரூம். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல் டைப். இது ஒரு கேலரி டைப் கிளாஸ் ரூமாக இருக்குது. மோரோவர் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூமாக இருக்குது. இங்கே இப்போ வந்து இப்போ எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இருந்தாலும் அவங்ககிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் போர்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒயிட் போர்டு மாடல் இருக்குது. ஹாய், ஓகே. இந்த மாதிரி டிஜிட்டல் கான்செப்ட்ஸ் தான் இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இது ஏன்னா டேரெக்டாக ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு வந்து லைவாக கிளாஸ் ரூமை கொண்டு போகிறதுக்கு, இப்போ ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு லைவாக ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு மாடலாக இது இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோடய வீடியோஸ் கூட இந்த மாதிரி போர்டில் தான் நான் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது இந்த மாதிரி மாடல் வந்து இப்போது எல்லா காலேஜஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 17 கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி டிஜிட்டல் மாடல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நம்ம வந்து இப்போ பேசிக் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லேப் அப்படிங்கிற லேபில் வந்தோம். இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வெல்டிங் ஹார்டோட வெல்டிங் கன்னோட கூட நின்றுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மெக்கானிக்கல் ஓரியன்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த விதத்தில் இங்கே ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இது வந்து எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இது வந்து நம்ம தப்ப முடியாது. மெஜாரிட்டியான இடத்துல வந்து இந்த மாதிரியான ப்ராக்டிசஸே இல்லாமல் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் அது இங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்காக வெல்டிங் அடித்து காமிக்க போகிறாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் நானும் அது எப்படி இருக்குங்கிறத நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக கொண்டு வாங்க. சரி விடுங்க, எடுங்க. ரைட் பொறுமையாக அடிங்க. மேலால் ஃபஸ்ட்டு கிராஸ். பொறுமையாக கொண்டு வா. ஸோ இப்போ நம்ம வந்து பிஎஸ்பி கேம்பஸுடைய டெக்னிக்கல் கேம்பஸுடைய மெஷின்ஸ் லெபார்ட்டரி தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் லேபில் ஒரு முக்கியமான லேப் தான். அந்த லேப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு ஃபுல்லாக அந்த லேப் அப்படியே காமிச்சிருங்க. இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம், அவங்கள்ட்ட கேட்போம். இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்றதையும் பார்ப்போம். ஹலோ மேம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். எஸ் சார், பானு சார், டாக்டர் பானு. எஸ். ஓகே மேம், என்ன லேப் மேடம் இது ஆக்சுவலாக பண்ணிட்டு? எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேப் பண்ணுறோம் சார். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? லோடி டெஸ்ட் ஆன் சிங்கிள் 3 phase இண்டக்ஷன் மோட்டார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசுகிறீங்களா? எஸ் சார், ஷூர். ஹலோ. Hello sir. How are you, ma? Fine sir. What about you? I'm good. So what is the experiment? Can you name the experiment? 3 phase induction motor with low test characteristic. We are going to study about this equipment. Which equipment? 3 phase induction motor. Okay. What you are going to find from this? So efficiency measure பண்றோம். ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்குமா? சார் induction 85. அவுட் சொல்றாங்க. ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு எவ்வளவு இருக்குமா? 85% இருக்கு. நீங்கள் ரன் பண்ணுறீங்களா? ரன் பண்ணுவீங்களாங்க? இப்போ ரன் பண்ணி காமிக்கலாமா? வாங்க ரன் காமிக்காம. யார் ரன் பண்ண போகிறீங்க? சார் நீ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் லோட் பண்ண சொன்னேன், ஸ்டூடெண்ட் லோட் பண்ணிட்டு இருக்காரு. லோட் ஸ்டடி அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் லோட் பண்ணால் அது பவர் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரூலு. அது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுறாங்கன்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஸ்டூடெண்ட் லோட் பண்ணுறாருங்க. லோட் பண்ணுங்க. ஓகே, லோடாக இங்கே நீங்கள் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வோல்டேஜில் வந்து ஒரு மாற்றம் வருது, நம்மளால் பார்க்க முடியுது. கரண்ட்லேயும் சேஞ்சஸ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் வாட் மீட்டரில் பவர் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகுது. தம்பி வந்து ஒரு ஸ்பீட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காருங்க. ஸோ நார்மலாக ஒரு மோட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லேப் போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐ ஹோப் இங்கே ட்ரிபிள் பொறுத்தவரை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்கிறத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியுது. ஹாய் சார். ஹலோ, உங்கள் பேருமா? நிவேதிதா. என்ன கனெக்ஷன்ஸ் போட்டுருக்கீங்க சார்? இது வந்துட்டு இண்டக்ஷன் EMF மெத்தட் சார், 3 phase. எஸ் சார். ஓகே, ஆல்ரெடி செட்டப் இருக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே, உங்கள் பேருமா? கார்த்திகா. படிக்கிறது நல்லா இருக்கா? இங்கே பிடிச்சிருக்கா? லேர்னிங் இருக்கா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? தருமபுரிலேருந்து வரீங்களா? பிடிச்சிருக்கா படிக்கிறது உண்மையிலே? எஸ் சார். நிஜமாக சொல்கிறீங்க? ரியலி சார். ரியலியா? சரி, உங்கள் பேருப்பா? நிவேதா சார். நிவேதா. எங்கேருந்து வரீங்க? சார் கோயம்புத்தூர். நியர் பொள்ளாச்சி. நியர் பொள்ளாச்சியா? இல்லை சார், நியர் கிணத்துக்கடவா. நியர் கிணத்துக்கடவா? ஊர் பேர் ஏன் இவ்வளோ பழைய பயப்படுறேன்? ஊர் பேர் தானே கேட்குறேன். ஊர் பேர் சொல்கிறேன். செட்டிப்பாளையம் கிட்ட சார். செட்டிப்பாளையமா? ரைட், ஓகே. நீ தம்பி? ரமேஷ் கண்ணா. வாங்க பக்கத்தில் வாங்க. ரமேஷ் கண்ணா சார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ரமேஷ் கண்ணா சார். கம்மிங் ஃப்ரம் முக்கோணம். என்ன ஊருங்க? முக்கோணம், உடுமல்பேட்டு. இருக்கா? ஏன் வேறு அந்த முறுக்கு முறுக்கிறீங்க? பயமாக இருக்கா?
சரி சரி சரி. ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். மேடம் நீங்கள் மேடம்? சிவரஞ்சனி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ. ஹெச்ஓடியா நீங்கள்? ஹெச்ஓடி. நம்ம ஹெச்ஓடி தான் பார்த்து பேசிட்டு அவங்க ஹெச்ஓடினா எனக்கு தெரியல. அவங்க பாருங்க ஹெச்ஓடி மேடம் வந்து இங்கே வந்து கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எப்படி மேடம் இருக்கீங்க? காலேஜ் எப்படி இருக்கு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸ் சென்ட்ரிக்காக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் அகாடமிக் சைடும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் நல்லா கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? நிறைய கம்பெனிஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்கோங்க சார். டெசால்வ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் 3 to 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 24 பாஸ்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் CRI பம்ப்ஸுக்கு போயிருக்காங்க. பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த செமஸ்டர் itself they have joined in the job with the stipend ஓட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். Thank you sir. Thank you.